ஹாய், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் ப்ளஸ். உங்கள் எல்லோரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியண்ட் வச்சு. இந்த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் ஹேர் பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாதம் எடுத்துக்கிறேன், பாயில்டு ரைஸ் எடுத்துக்கிறேன். பாயில்டு ரைஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ உங்களுடைய ஹேரை பயங்கர ஷைனியாக பாதுகாத்துக்கும், மாய்ஸ்சரை தக்க வைக்கும். இது நம்மளோட மிகப்பெரிய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். கற்பூரவல்லி லீவ்ஸ், அஜ்வைன் லீவ்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய மின்டி ஃப்ரேக்ரண்ட் நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கேல்ப், இச்சினஸ், இரிட்டேஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இந்த சம்மரில் நமக்கு அதிகபட்சமான ஸ்வெட்னால் வரக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ உங்கள் ஹேர் லைனுக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 4 லீஃபை நீங்கள் தாராளமாகவே இந்த ஹேர் மாஸ்கில் ஆட் பண்ணலாம். அடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்க்ரீடியண்ட்டு தான் உங்கள் தலைக்கு பயங்கரமான கூலிங் ஏஜென்ட் பீட்ரூட் ஜூஸ். இந்த பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் ஹேரில் நல்லா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் ஏற்பட வச்சு ஷைனிங்கை இன்னுமே அழகாக இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஹேர் ட்ரைனஸ்லேருந்தும் ஃப்ரிசினஸ்லேருந்தும் ரொம்ப அழகாக பேம்பர் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாகவே பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ரௌன் ஹேர் கலர் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் கற்பூரவல்லி லீவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கற்பூரவல்லி லீஃப் உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அழகாக உங்கள் ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வீக்லி 2 or 3 நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் பயங்கர கிளியராக இருக்கும். அடுத்த மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா ஆலிவ் ஆயில். உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 tablespoon ஆஃப் ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸும் இல்லாத மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணும் போது எந்த விதமான ஹார்டான சப்ஸ்டன்ஸும் இல்லாத அளவுக்கு நல்ல சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாஃப்டாக பிளெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணும் போது க்ளீனாகவே வந்துடும். நீங்கள் ட்ரை ஹேரில் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஹேரில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை நல்லா பார்ட்டிஷனாக பிரித்து நல்ல மசாஜ் கொடுத்து எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில், நீங்கள் இந்த ஜீவ்ஸ் பிளிஸோட ஹெர்பல் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலுமே அதில் ஒரு நல்ல வார்ம் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா மசாஜ் கொடுத்து உங்கள் ஹேரை பார்ட்டிஷன் பிரித்து நீங்கள் இந்த சாஃப்டான பேஸ்ட்டை உங்கள் தலையில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லேருந்து டிப், அந்த ஹேரோட டிப் வரைக்கும் நீங்கள் தாராளமாகவே இது நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரமும் சேர்த்து நீங்கள் பன் பண்ணிக்கோங்க. 30 to 40 minutes இந்த மாஸ்க்கை உங்கள் ஹேரில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் ஹேரில் வைக்கும் போதே உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கேல்ப் இச்சினஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அழகாக ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் நோட் பண்ணியே பார்ப்பீங்க. 2 to 3 times நீங்கள் யூஸ் பண்ணும் போது டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்க்கு பயங்கரமாக கிளியர் கட்டாக இருக்கும் உங்கள் ஹேர். நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் மெஸ்ஸியானது தான். ஸோ பழைய டிஷர்ட், அந்த மாதிரி அழுக்கு நைட்டி அந்த மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய ட்ரெஸ்ஸே டேமேஜ் ஆகிடும். இது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கக்கூடிய மாஸ்க் தான். அதே மாதிரி இதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், அதையுமே நல்லா பாதுகாத்துக்கோங்க. அதே மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் 2 to 3 weeksல வித்தியாசம் தாராளமாக பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் கேர் சீரீஸ் வேணுமோ கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் மாஸ்க், அதுக்கப்புறம் ஹேர் ஆயில்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் ஆயிலுக்கான வீடியோஸ் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம், என்னடா மெஷரிங் ஜார் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ரைஸ் வாட்டர். நான் ரைஸை ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணலங்க. இதில் அரிசி வடித்த தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்மளுடைய மாய்ஸ்சர்
நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் ரீட்டைன் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டரில் நான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபெக்டான ஷாம்பூவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் மாஸ்க்கை வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாஃப்டான ஹேர் கிடைக்கும். நான் இதை 2-3 தடவை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கேல்ப் இரிட்டேஷன் இல்லாமல் என் ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கிறத நோட் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.